தேசிய அளவில் நேர் எதிர்க்கட்சிகளாக பாஜகவும் காங்கிரசும் அரசியல் செய்கிறது. இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்குமா என கேட்டால் யாராக இருந்தாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றே சொல்வார்கள். ஆனால் அப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி உருவாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான் சிவசேனாவுக்கு எதிராக பாஜகவும் காங்கிரசும் கைகோர்த்து இருக்கிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றே வல்லுநர்கள் சொல்வார்கள். அப்படி இந்தியாவில் யாரும் கனவில் கூட நினைக்காத இந்த கூட்டணி இப்போது அமைந்துள்ளது. பாஜக எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் கூட காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என்பதே பலரது கருத்தாக இருந்து வந்தது. ஆனால் அந்த நிலை மாறி இருக்கிறது. இரு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட இரு பெரும் தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு ஒரு இடத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத இந்த கூட்டணி அமைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் அம்பர்நாத் நகராட்சி மன்றத்தில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை ஓரங்கட்ட பாஜக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது. இரு தரப்பும் கூட்டணி அமைத்து சிவசேனாவை காலி செய்துவிட்டு அம்பர்நாத் நகராட்சியை கைப்பற்றியுள்ளது. தேசிய அளவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என முழங்கி வரும் பாஜகவின் இந்த கூட்டணி முடிவு பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டணி மூலம் பாஜகவின் தேஜஸ்ரீ கரஞ்சுலே மேயராக தேர்வானார். அம்பர்நாத் நகராட்சியில் பாஜக 16, காங்கிரஸ் 12, தேசியவாத காங்கிரஸ் 4 என மொத்தம் 32 கவுன்சிலர்களின் ஆதரவுடன் நகராட்சியில் பெரும்பான்மையை பெற்றது. அங்கு மாநிலத்தின் சிவசேனாவுடன் கூட்டணியை அமைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராகவே காங்கிரசுடன் பாஜக கைகோர்த்துள்ளது. ஷிண்டே தரப்பிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டணியால் அம்பர்நாத் நகராட்சியில் சிவசேனா பவரை இழந்துள்ளது. இதை பொருந்தாத கூட்டணி என விமர்சித்துள்ள சிவசேனா எம்எல்ஏ பாலாஜி கினிகர் பாஜக துரோகம் செய்துவிட்டதாக சாடினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், காங்கிரஸ் இல்லாத இந்தியா பற்றி பேசிய கட்சி இப்போது காங்கிரசுடன் சேர்ந்து மேயர் பதவியை பெறுகிறது. இது சிவசேனாவை முதுகில் குத்துவதற்கு சமம் என்று கடுமையாக சாடினார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை பாஜக துணைத் தலைவர் கரஞ்சுலே நிராகரித்தார். கடந்த 25 ஆண்டுகளாக ஷிண்டே கட்சி ஊழலில் மூழ்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அம்பர்நாத்தில் சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்க பாஜக எவ்வளவோ முயன்றது என்றும் அதற்கு அவர்கள் தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறினார். அம்பர்நாத் நகராட்சியில் அமைந்துள்ள இந்த கூட்டணி அங்கு மாநில அளவிலான விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே அங்கு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது பாஜக சிவசேனா இடையே கூட்டணி தொடர்பாக மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழலில் காங்கிரசுடன் அமைந்த இந்த கூட்டணி பாஜக துணைத் தலைவரின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் சிவசேனா தரப்பிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பரபரப்புக்கிடையே பாஜக மூத்த தலைவரும் முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எந்த ஒரு நிர்வாகியும் தங்களாகவே இத்தகைய முடிவை எடுத்திருந்தால் அது ஒழுக்கத்தின் அடிப்படையில் தவறானது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பட்னாவிஸ் கூறினார். மேலும் அத்தகைய கூட்டணியை ரத்து செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த கூட்டணி அமைத்ததை எதிர்த்த காங்கிரஸ் அம்பர்நாத் தொகுதியில் காங்கிரஸ் குழுவை கலைக்க மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இது முற்றிலும் தவறான நடவடிக்கை மற்றும் கட்சி ஒழுக்கத்தை மீறிய செயல். இந்த விஷயத்தில் கருத்தில் கொண்டு மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் உத்தரவின் பேரில் கூட்டணி அமைத்தவர்களை காங்கிரஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் அந்த தொகுதியில் காங்கிரஸ் செயற்குழு கலைக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இவர்கள் செய்திருக்கும் செயல் ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததை பற்றி மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.